ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹவுல் கிங்ஸ்டர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் எம்எக்ஸ் பிளேயர் ப்ளஸ் அமேசான் மினி டிவியில் வரப்போ ஒரு சில சீரிஸை பற்றின அப்டேட் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பார்க்குற புதுசாக வந்து மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் வெளியாக அழுத்தினா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கான்டினியூமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் மினி டிவி ப்ளஸ் எம்எக்ஸ் பிளேயர் பற்றின எக்கச்சக்கமான சீரிஸ் பற்றின டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்கமான சீரிஸ் நம்ம எதிர்பார்க்காத சீரிஸ் பார்த்தா தமிழ் டப்பிங் ப்ளஸ் ஹிந்தி தெலுங்கு டப்பிங் பார்த்தினா வந்துகிட்டே இருக்குது. டப்பிங் பார்த்தினா போயிட்டே இருக்குது. வீக்லி மேக்ஸிமம் பார்த்தினா ஒரு 1-2 சீரிஸாக பார்த்தினா ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அமேசான் மினி டிவி ப்ளஸ் எம்எக்ஸ் பிளேயர் சைட்லேருந்து. ஹைட் ஜெக்கில் மீ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன ஒரு தரமான கொரியன் சீரிஸாக இருக்கும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் கொரியனில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ போக போக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. வெறும் கொரியன் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மினி டிவி ப்ளஸ் எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக எம்எக்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரைட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. போன ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா கொண்டு வந்துட்டாங்க. பார்ப்போம், நம்ம பார்க்காத விட்ட அப்போ இருந்த சீரிஸ்லாம் எம்எக்ஸ் பிளேயர் கம்பேக் கொண்டு வராங்களான்ட்டு. இப்போது இந்த ஹை ஜெக்கில் மீ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ப்ளஸ் ஹிந்தி தெலுங்கு டப்பிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் இந்த மந்த் 17 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட பார்த்தீங்கன்னா அமேசான் மினி டிவி ப்ளஸ் எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தா ஸ்ட்ரீம் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் லாஸ்ட் ரொமான்ஸ். இந்த சீரிஸும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எம்எக்ஸ் பிளேயர் ப்ளஸ் அமேசான் மினி டிவியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. 2020 ரிலீஸ் ஆன சீரிஸ் ஒரு தரமான ஒரு டைவான் சீரிஸ்னே சொல்லலாம். டோட்டலாக பார்த்தா 20 எபிசோட்ஸ் கிட்ட பார்த்தா இந்த சீரிஸ் வந்து அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஃபேண்டசி, ரொமான்ஸும் பார்த்தா இந்த சீரிஸ் எந்த ஒரு கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா சேர்க்காமல் இருக்க முடியாது. எல்லா கேட்டகரிலையும் பார்த்தா இந்த சீரிஸை சேர்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபிளான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஃபைனலாக இந்த சீரிஸ் பார்த்தோன்னா இந்த மந்த் டிசம்பரில் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் பார்த்தோன்னா அஃபிஷியல் டேட் பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சீக்கிரமாக பார்த்தோன்னா இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தோன்னா இந்த சீரிஸ் பார்த்தோன்னா அமேசான் மினி டிவி ப்ளஸ் எம்எக்ஸ் வேறு பார்த்தா ரிலீஸ் ஆயிரும். இது மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ரொமான்ஸும் பார்த்தோன்னா தரமான சீரிஸாக பார்த்தோன்னா போயிட்டுருக்கும். ஒரு எபிசோடும் வந்தானு பார்ப்போம் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு கொரியன் சீரிஸ் தான் கைஸ், மை பிரின்சஸ். 2011 ரிலீஸ் ஆன சீரிஸ் ஒரு தரமான கொரியன் காமெடி ரொமான்டிக் இந்த சீரிஸாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 எபிசோட் தான் இருக்குது, ஒரு சீசன் தான் இருக்குது. இந்த சீரிஸும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்கு டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. எம்எக்ஸ் பிளேயர் ப்ளஸ் அமேசான் மினி டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரு பழைய கொரியன் சீரிஸ் தான் 2011 ரிலீஸ் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அவ்வளோ கேள்விப்பட்டது இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டினா கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. பார்த்து முடித்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டால் வர 23 டிசம்பர் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அமேசான் மினி டிவியில் பார்த்தா தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆக போகுது. பார்த்தா 23 இல்லைனா 26 பார்த்தா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ 2 டேட் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்தில் பார்த்தா எந்த டேட்டில் இருந்தால் பார்த்தா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் ஸ்வீட் ஸ்ட்ராபெரிஸ். இந்த சீரிஸ் பார்த்தோன்னா ஒரு கொரியன் சீரிஸும் இல்லை, ஒரு சைனீஸ் சீரிஸும் இல்லை. மேபி பார்த்தோன்னா இந்த சீரிஸ் ஒரு டர்க்கிஷ் சீரிஸாக பார்த்தோன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த சீரிஸ் எந்த லாங்குவேஜ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த சீரிஸோட ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா இந்த சீரிஸோட மாடுலேஷன் எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பாக பார்த்தோன்னா இது ஒரு டர்க்கிஷ் சீரிஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியோ இந்த சீரிஸும் பார்த்தோன்னா டிசம்பர் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த சீரிஸ் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு பார்த்தோன்னா அமேசான் மினி டிவியில் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸ்வீட் ஸ்ட்ராபெரிஸ் இந்த சீரிஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். சரி கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லப்பட்ட சீரிஸில் இந்த சீரிஸ்க்கான வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹாலிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.